இங்க எங்கேயுமே வந்து சர்ச்சையை கிளப்பணும் அப்படிங்கிறதுக்காகலாம் யாருமே படம் எடுக்கிறது இல்ல. இதுல வந்து ஒரு கேரக்டர் ஷீ வாண்ட்ஸ் டு பி அ மதர். 4 மாச குழந்தைய வயித்துல வச்சுக்கிட்டு இப்ப வந்து அப்பா யாருன்னு கேக்குறா. சில கசப்பான அனுபவங்கள்னால அவங்க வந்து ரிலேஷன்ஷிப் குள்ள போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தைய பெத்துக்கணும் அப்படிங்கும்போது ஒரு ஸ்பெர்ம் டோனர் கிட்ட போறாங்க. என்ன ஸ்ரேயா இப்படி பண்ணிட்ட? எனக்கு குழந்தை வேணும்பா. ஸோ ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும் ஈர்ப்பு, பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் எப்படி ஈர்ப்பு வருதுங்கிறது வந்து நான் ஒரு செக்ஸ் இவங்க பிராமினா அப்படிங்கிறது வந்து ஒத்துக்கிட்டீங்களா ஜினமல சாதி இருக்கு? ஆஹா, சாதி மறுப்பு பேசுறீங்க நீங்க வந்து ஒரு சாதியை தூக்கி பிடிக்கிற ஒரு படத்துல நடிச்சிருக்கீங்கன்னா ஏன் நான் அப்பவே பதில் சொன்னது என்னன்னா முத்தையா அவர்கள் எந்த இடத்துலயும் சாதியை தூக்கிலாம் பிடிக்கல. அவர் வளர்ந்து வந்த சமூகம் தேவராட்டம்ல எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் வந்தது, நான் நடிச்சேன். அந்த மாதிரி ஒரு கான்ட்ரோவர்ஷியல் சப்ஜெக்ட்ல உங்க மேல ஒரு பிம்பம் இருக்கா? என் மேல ஒரு பிம்பம்னா என்ன? சாதி பிம்பம். ஜாதி பிம்பம் இல்ல ஒரு அடையாளம் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா சாதி பிம்பம் சமீப காலமா இருக்குன்னு நினைக்கிறேன். நீலம் ப்ரொடக்ஷன்ல ஏதாவது படம் நடிச்சிருக்கீங்களா? நீலம்லையா? இல்ல, இது வரைக்கும் இல்ல. வெற்றிமாறன் இயக்கத்துல ஏதாவது நடிச்சிருக்கீங்களா? இல்ல. வெற்றிமாறன் வந்து பாலுமகேந்திராவுடைய உதவியாளர். நீங்க வந்து தலைமுறையில பாலுமகேந்திராவுக்கு மகளா நடிச்சீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஜெனரேஷன் நான் பாலுமகேந்திரா சினிமா பட்டறையிலயும் ஃபேக்கல்ட்டியா வர்க் பண்ணேன். அவங்க பாலுமகேந்திராவுடைய சிஷ்யர்கள் யாராவது நடிக்க வச்சிருக்காங்களா? பாலா, சீமான், ராம். பாலா, ராம் ரெண்டு பேருமே இல்ல. செந்தில்குமார் யாருமே இல்ல நடிக்கல. ஏன் வந்து பாலுமகேந்திராவுடைய மகளை வந்து பாலுமகேந்திராவுடைய சிஷ்யர்களே நடிக்க? திருப்பி நான் அதாங்க என்ன சொல்றேன்னா இதுல காதலிக்க நேரம் இல்லை. அதுலேயும் ஒரு சர்ச்சைகள் வந்தது, நிறைய வந்தது. 2 விஷயம் வந்தது. ஒன்று வந்து கே திருமணம். அது வந்து நிறைய எனக்கு தெரியும் தமிழ் சினிமாவில் ரொம்ப பெருசாக ஓப்பனாக இது யாருக்கும் வச்சது இல்லை, துணிச்சலாக வச்சுருக்காங்க. 2வது நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணாமலே குழந்தை பெற்றுக்கலாம், ஆண் துணை தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து அது இயக்குனருடைய சுதந்திரமாக திணிக்கப்பட்டதா இல்லை படமாக சொல்லுதா அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த 2 கருத்தும் அதிர்வலை ஏற்பட்டது. இந்த கே திருமணம் இல்லாம குழந்தை, இதை எப்படி பாக்குறீங்க? திருமணம் இல்லாம குழந்தை, முதல்ல அதுக்கு வருவோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய சிங்கிள் மதர்ஸ் திருமணமாகி குழந்தைய பெத்துட்டு அதுக்கப்புறம் சிங்கிள் மதரா நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் வந்து சில காரணங்களால திருமணம் செய்து கொள்ள முடியாம வயசு கடந்து அவங்க வந்து ஐவிஎஃப்ல போய் எல்லாம் ஸ்பெர்ம் டோனர், அதே மாதிரி வந்து எக் டோனர், நிறைய வழியில எனக்கு குழந்தை வேணும் ஆனா எனக்கு திருமணம் அப்படிங்கிற உறவு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற நிறைய இது யூஎஸ்லயும் ரொம்ப மினிஸ்கூல் பர்சன்டேஜ் தான் இருக்கலாம். தமிழ்நாடு இந்தியாலேயே மினிஸ்கூலா இருக்கலாம், அது ஒன்றும் இல்லை. அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டரை வந்து ஒரு மெச்சூர்டான வேலை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த படத்துல நானும் வந்து பயணிச்சதுனால நான் சொல்றேன். இங்க எங்கேயுமே வந்து சர்ச்சையை கிளப்பணும் அப்படிங்கிறதுக்காகலாம் யாருமே படம் எடுக்கிறது இல்லை. இதுல வந்து ஒரு கேரக்டர் ஷீ வாண்ட்ஸ் டு பி அ மதர் அண்ட் அவங்களுடைய சில கசப்பான அனுபவங்கள்னால அவங்க வந்து ரிலேஷன்ஷிப் குள்ள போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தைய பெத்துக்கணும் அப்படிங்கும்போது ஒரு ஸ்பெர்ம் டோனர் கிட்ட போறாங்க. அது அந்த லீட் கேரக்டர் வந்து எடுக்கக்கூடிய ஒரு சாய்ஸ். அந்த சாய்ஸ் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிளை கொடுக்கலாம். அந்த படத்திலேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. அது வந்து பல ஏன்னா சமூகத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெறும்போது அப்பா யாரு அப்படிங்கிறது நம்ம சமூகமும் வந்து ஒரு க்ளோஸ் மைண்டான அந்த கேள்வியா வந்து வரக்கூடும். நான் என்ன சொல்லுவேன்னா நம்ம சொசைட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சொசைட்டியில் ஒரு விளிம்பு நிலைன்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புஷிங் த எட்ஜஸ்ன்னு இருக்குல்ல, அந்த எட்ஜஸை வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக டெஸ்டிங் த வாட்டர்ஸ்னு இருக்குல்ல, அது கண்டிப்பாக நடந்து தான் ஆகும். விக்கி டோனர்னு ஒரு படம் வந்தது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்கியூல் பர்சன்டேஜ் தான் இன்னைக்கு வந்து ஒரு டோனராக இருக்காங்க. ஆனாலும் அவங்கள பற்றின ஒரு கதையும் வருது இல்லை, அது வந்து வரதில் தப்பே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். as long as it is made well, as long as it is told tastefully. அந்த விஷயத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல வந்து ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லா சொல்லப்பட்டது, ஒரு டிக்னிஃபைடா சொல்லப்பட்டது. கே திருமணம் அது வந்து நம்மளுக்கு சட்டப்படி நம்மளுக்கு இன்னும் இந்தியா மாதிரி நாட்டில் இதாகல ஆகல. ஓகே, இட்ஸ் நாட் லீகலைஸ். கே மேரேஜஸ் பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி கே அப்படிங்கிற ஒரு செக்ஷுவல் ஓரியன்டேஷனை தான் வந்து லெஸ்பியன் எல்ஜிபிடிக்யூங்கிறது ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஜெண்டர் அண்ட் செக்ஷுவாலிட்டி, ஃப்ளூயிடிட்டி, ஜெண்டர் ஃப்ளூயிடு, இதெல்லாமே வந்து நம்ம புதுசான கான்செப்ட்ஸ், இதெல்லாமே டெவலப்பிங் கான்செப்ட்ஸ். ஸோ ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும் ஈர்ப்பு, பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் எப்படி ஈர்ப்பு வருதுங்கிறது வந்து நான் ஒரு செக்ஸாலஜிஸ்டாவோ இல்லைனா ஒரு சைக்காலஜிஸ்டாவோ ஒரு சைக்கியாட்ரிஸ்டா இருந்து இல்லைனா ஒரு அனாட்டமி ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆளாக உட்காந்து நான் இந்த இடத்துல பேசினேன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கும். எனக்கு வந்து அதெல்லாம் நான் அந்த மாதிரி டெக்னிக்கலாக ஐ கேனாட் கோ. ஐ எம் நாட் அ செக்ஸாலஜிஸ்ட், ஐ எம் நாட் அ டாக்டர், ஐ எம் நாட் அ ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்டோ எதுவுமே கிடையாது. நான் வந்து எப்படி பார்ப்பேன்னா ஜெண்டர், செக்ஷுவல் ஓரியன்டேஷன் எல்லாமே வந்து அவரவருடைய, ஐ எம் அ பர்சன் ஹூ இஸ் அ லிவ் அண்ட் லெட் லிவ் கைண்ட் ஆஃப் கேரக்டர். ஸோ
இது வந்து ஒருத்தருக்கு அந்த ஈர்ப்பு இருக்கு. இல்லன்னா ஒருத்தங்க வந்து டிரான்சிஷன் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஒரு மேல் வந்து திருநங்கையா ஒரு இடத்துல டிரான்சிஷன் ஆறாங்க. அவங்களுக்கு வந்து பிறவியிலேருந்தே ஒரு பெண்ணுடைய குணாதிசயங்கள், பெண்ணுடைய உறுப்புகள் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, இதனால தான் அவங்க டிரான்சிஷன் நம்ம சொல்ல முடியாது. இட்ஸ் அ ஸ்பெக்ட்ரம். ஒரு ஸ்பெக்ட்ரமா தான் இருக்கும். ஜெண்டர்ங்கிறது வந்து ஒரு மேல், ஃபீமேல் அதுக்கு 2த்துக்கு நடுவுல நெறைய ஒரு ஸ்பெக்ட்ரமா தான் இருக்கு. அந்த ஸ்பெக்ட்ரம வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து பல காலம் ஆகும். ஏன்னா இப்பதான் வந்து இத பத்தி நம்ம நாட்டுல விடுங்க. யுஎஸ்ல எல்லாமே இப்பதான் வந்து ஒரு கடந்த 10 வருஷமா தான் இத ஓப்பனா பேசுறோம். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, பிரிட்டன்ல, இங்கிலாந்துல வந்து பேரி எவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர். நீங்க வந்து மைண்ட் யுவர் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு சிட்காம்லாம் வரதுக்குலாம் முன்னாடி 80s 90ஸ்ல ரொம்ப பிரபலமா இருந்த ஒரு சிட்காம். அதுல வந்து அவர் ஒரு இங்கிலீஷ் டீச்சரா வருவாரு. இந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் அங்க வந்து இங்கிலீஷ் கத்துப்பாங்க. அத வச்சு பயங்கர காமெடியா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஹி வாஸ் சப்போஸ்ட்லி கே. அவர் வந்து கேவா அறியப்படுறாரு, சொல்லப்படுது. அவரை கொன்னுட்டாங்க. அவருடைய கடைசி காலம் ரொம்ப இளம் வயதுல அவரை வந்து நிஜத்துல ரியல் லைஃப்ல அவர் கேவா வந்து வாழ்ந்ததுனால அவரோட நெய்பரே வந்து அவரை கொன்னுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலேருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நம்ம பேசுகிறோம், டிஸ்கஸ் பண்ணுறோம். கே கப்பிள்ஸ் வந்து எங்கெல்லாம் அது லீகலாக இருக்கோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, சேர்ந்து வாழறாங்க. ஒரு கே கப்பிள் வந்து குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு லெஸ்பியன் கப்பிள் வந்து குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, இல்லை குழந்தைய பெற்றுக்கிறாங்க ஒரு ஸ்பெர்ம் டோனரை வச்சு. இதெல்லாமே நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் கரெக்டா தப்பா அப்படிங்கிறதுல இதெல்லாம் இருக்குங்க, நிதர்சனமாக இருக்குது. ஸோ இது வந்து இட்ஸ் அன் இவால்விங் கான்செப்ட். ஐ எம் நாட் செக்ஸாலஜிஸ்ட் டு சே இது வந்து நேச்சுரலா அன்நேச்சுரலாம் நம்ம பேசவே முடியாது. இது வந்து அவங்களுடைய ஆஸ் இண்டிவிஜுவல்ஸ் வாட் தே டிசைட் ஃபார் தெம்செல்ஸ். இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷன்ல சட்டம் வந்து இதுக்கு இடம் கொடுத்தது. கே மேரேஜஸ் வந்து லீகல்னு இந்தியாவில் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். who knows we may see a increase in gay marriages. இப்போ அவனை வர்ஷாபர்த்தை பற்றி நிறைய பேசணும். ஒரு பெண் இயக்குனர் இதே மாதிரி ஒரு சர்ச்சை கதையில் ஒரு வித்தியாசமான கதை இல்லைன்னா ரொம்ப கான்ட்ரவர்சியான கதையில் உங்களை நடிக்க கூட நீங்கள் நடிப்பீங்களா? ஏன் என்னோட கேரக்டர் என்னன்னு நான் பார்ப்பேன். நான் எந்த கதையாக இருந்தாலும் எனக்கு என்னென்னா, நான் தேவராட்டமில் நடித்தேன். அதுக்கப்புறம் நிறையா எதிர்வினைகள். நீங்கள் வந்து இவ்வளோ இதுவாக பேசுகிறீங்க, சாதி மறுப்பு பேசுகிறீங்க, நீங்கள் வந்து ஒரு சாதியை தூக்கி பிடிக்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்கீங்கன்னா, நான் அப்போவே பதில் சொன்னது என்னன்னா, முத்தையா அவர்கள் எந்த இடத்துலையும் சாதியை தூக்கிலாம் பிடிக்கல. அவர் வளர்ந்து வந்த சமூகம் தேவர் சமூகம். அப்போ அவர் வந்து அந்த சமூகத்து கேரக்டர்ஸை ஹீரோயினாக போட்டு படம் பண்ணுறாரு. தேவராட்டமில் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் வந்தது, நான் நடித்தேன். அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்டில் என்னுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது தான் நான் பார்ப்பேன். அந்த பங்களிப்பு கரெக்டாக இருந்தது, ஜஸ்டிஃபை ஆச்சு, அதுக்கு அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ எல்லாமே கரெக்டாக ஜஸ்டிஃபை ஆச்சுன்னா டெஃபினெட்லி ஆயிடும். 50 ஆண்டு கால இதில் வந்து ஜாதி இல்லாத இது சினிமா தான். ப்ரொடக்ஷனில் ஜாதி கிடையாது, நடிப்பில் பார்க்க மாட்டாங்க, டைரக்ஷனில் பார்க்க மாட்டாங்க, தேட்டரில் ஜாதிகளை மறந்து பார்ப்போம் அப்படின்னு நிறைய பேசுகிறாங்க. ஆனால் சமீப காலமாக ஒரு 5-10 வருஷத்தில் தமிழ் சினிமாவில் ஜாதி அதிகமாயிட்டு குழுவாக செயல்படுறாங்க. இந்த ப்ரொடக்ஷனில் இந்த ஜாதிக்காரங்க தான் நடிக்க முடியும், இந்த டைரக்டர்கிட்ட இந்த ஜாதிக்காரங்க தான் உதவி இயக்குனராக சேர முடியும், இந்த டீமில் இவங்க தான் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு குழு மனப்பான்மை, ஜாதி மனப்பான்மை தமிழ் சினிமாவில் பர்டிகுலராக அதிகமாயிட்டு அப்படிங்காங்க. அது உண்மையா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. நான் வந்து அவ்வளோ உன்னிப்பாக நான் கவனிக்கல. நான் எல்லா தரப்பினரோடும் நான் நடிச்சிருக்கேன். ஆனால் எல்லா ப்ரொடக்ஷன்லேயும் நான் பார்த்த வரைக்கும் என்ன போல ஒரு பெர்ஃபார்மரை வந்து அந்த கதாபாத்திரம் சூட் ஆச்சுன்னா தான் கூப்பிடுவாங்க. இவங்க ஏன் நம்மளை கூப்பிடலன்னு நான் வருத்தப்பட்டது கிடையாது. இவங்க ஏன் நம்மளை வந்து இவங்க நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா அவங்க இந்த சமூகத்தினராக இருப்பாங்க, அதனால கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைச்சது. உங்க மேல ஒரு பிம்பம் இருக்கா? என் மேல ஒரு பிம்பம்னா என்ன? சாதி பிம்பம். ஜாதி பிம்பம் இல்ல ஒரு அடையாளம் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா சாதி பிம்பம் சமீப காலமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆரம்ப காலத்துல இல்ல, ஆனா வந்து சமீபத்துல பல படங்கள் நடிச்சு ஒரு ஃபோக்கஸ்க்கு வரோம் பார்த்தீங்களா, அந்த நேரத்துல வந்து ஒரு நியாயமான இதுதானே வரது தானே. இவங்க என்ன ஆளுங்கன்னு யோசிப்பாங்கல்ல. அப்போ ஒரு கூகுள் பண்ணி பார்ப்பாங்க, இவங்க என்னன்னு பார்ப்பாங்க. அப்படி வரும்போது இவங்க பிராமினா அப்படிங்கிறது வந்து ஒத்துக்கிட்டீங்களா? சினிமால சாதி இருக்கு? மக்கள்கிட்ட ஒரு பெர்செப்ஷன் இருக்குங்கிறேன். சினிமால நான் பெர்செப்ஷன் இருக்குன்னு சொல்லல. இன்னி வரைக்கும் என்ன யாரும் வந்து நான் ஒரு பிராமின்ங்கிறதுனால என்ன ஒதுக்கியோ இல்லைன்னா வந்து இதுக்காக ஆதரிச்சோ என்னை தூக்கி வச்சு கொண்டாடியோ நான் பார்க்கல. என்ன பியூர்லி என்ன ஒரு ஆர்டிஸ்டா மட்டும்தான் பயன்படுத்திருக்காங்க. நீலம் ப்ரொடக்ஷன்ல ஏதாவது படம் நடிச்சிருக்கீங்களா? நீலம்லையா? இல்ல, இது வரைக்கும் இல்ல. வெற்றிமாறன் இயக்கத்துல ஏதாவது நடிச்சிருக்கீங்களா? இல்ல. வெற்றிமாறன் வந்து பாலுமகேந்திராவுடைய உதவியாளர். நீங்க வந்து தலைமுறையில பாலுமகேந்திராவுக்கு மகளா நடிச்சீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஜெனரேஷன் நான் பாலுமகேந்திரா சினிமா பட்டறையிலயும் ஒரு ஃபேக்கல்ட்டியா வர்க் பண்ணேன். அவங்க பாலுமகேந்திராவுடைய சிஷ்யர்கள் யாராவது நடிக்க வச்சிருக்காங்களா? வேற யார் சிஷ்யர்கள் சொல்லுங்க? பாலா, சீமான், ராம். பாலா, ராம் ரெண்டு பேருமே இல்ல. செந்தில்குமார் யாருமே இல்லை நடிக்கிறது. ஏன் வந்து பாலுமகேந்திராவுடைய மகளை வந்து
பாலுமேந்திராவுடைய சிஷ்யர்களே நடிக்க. திருப்பி நான் அதாங்க என்ன சொல்றேன்னா, இதுல நான் வந்து சாதினால தான் வந்து அவங்க ஒதுக்கி இருக்காங்க அப்படின்லாம் நான் பார்க்கல. அதை பார்த்தா நான் முட்டாளாயிடுவேன் நான் நினைக்கிறேன். இது எனக்கு தேவையில்லாதது. நான் எங்கேயுமே எந்த இடத்துலையுமே வந்து என்ன இன்னொரு பேட்டியில கூட கேட்டாங்க, உங்களுக்கு என்ன ரிக்ரெட்ஸ் இருக்கா, இந்த மாதிரி நீ இந்த கதையில கதாபாத்திரம் நடிக்கலையேன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ரிக்ரெட்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் ஐ எம் கண்டென்ட். எனக்கு வந்த கேரக்டர்ஸ் கதாபாத்திரங்கள் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். டு த பெஸ்ட் ஆஃப் மை எபிலிட்டி என்னால் என்ன முடியுமோ நான் வந்து கொடுத்துருக்கேன். சூரரை போட்டுல சித்ரா ராமகிருஷ்ணன் ஒரு கேரக்டர், சண்டி மேரின்னு கடல்ல ஒரு கேரக்டர், ஃபிஷர் உமன். அது என்ன சாதினா மீனவ சாதி. மீனவர்கள் என்ன சாதியா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. மீனவ சாதி. பாவக்கதைகள்ல ஒரு இஸ்லாமிய பெண்மணி, காளிதாஸ் ஜெயராமுடைய அம்மா கேரக்டர். தேவராட்டம்ல ஒரு தேவர் ஃபேமிலியில ஒரு முக்கியமான முதல் அக்கா கேரக்டர். பொன்னியின் செல்வன்ல அது வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரம். அதுல என்ன சமூகம்னு எனக்கு தெரியல. அது வந்து ஒரு சத்திரிய குலம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஒரு கேரக்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோமாளியில் என்ன கேரக்டர்னே தெரியாது, என்ன ஜாதி சமூகம்னு நம்ம அடையாளப்படுத்த முடியாது. இந்த மாதிரி வந்து நீங்கள் பல கதைகளில் இப்போ காதலிக்க நேரமில்லையில் இது ஒரு பிராமின் ஃபேமிலிங்கிறது ஷூராக தெரியுது. ஏன்னா லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம் பேசுகிற ஸ்லாங், மனோ சார் பேசுகிற ஸ்லாங், நான் பேசுகிற ஸ்லாங், அத்திம்பேர்னு கூப்பிடுறது, நாங்கள் பேசுகிற அந்த ஸ்லாங்லேயே தெரிஞ்சிருக்கோம் அது ஒரு பிராமின் கேரக்டர் அப்படின்னு. இந்த மாதிரி பல தரப்பட்ட சமூகத்துடைய ஆட்களாக வந்து நாங்கள் நடிக்கிறோம்ல. அதனால அந்த இடத்துல எனக்கு வந்து செலெக்ஷனில் என்ன மாதிரியான க்ரைட்டீரியா அவங்க யூஸ் பண்ணுறாங்கங்கிறது அது உள்ளே போவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு விக்டிம் மனப்பான்மைன்னு நான் பார்க்குறேன். எனக்கு இதனால தான் அவங்க வாய்ப்பு கொடுக்கல, இதனால தான் இவங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. எதுக்கு அது? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வராத வாய்ப்பெல்லாம் அவங்களுடைய லாஸ்ன்னு தான் நான் பார்க்குறேன். ஐ பியூர்லி லுக் அட் இட் அஸ் நான் ஒரு கதையில் இருந்தால் அதுக்கு வந்து எக்ஸ் லெவலில் இருக்குன்னா X+3க்கு என்னால் அதை கொண்டு போக முடியும், அந்த எலிவேட் பண்ண முடியும் அந்த ரோலை. அதை அவன் பயன்படுத்திக்கலன்னா அது அவனுடைய லாஸ். ஐ டோன்ட் லுக் அட் இட் லைக் தட் அட் ஆல். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் நீங்கள் வந்து இன்றைக்கும் பேசப்படுது. உங்களுடைய அந்த கேரக்டரும் உங்களோடதும். திருப்பியும் சிவகார்த்தியும் கூட கிட்டத்தட்ட 3 படம் பண்ணியிருக்கீங்க. அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ உள்ள வளர்ச்சியை எப்படி பார்க்குறீங்க? பிரம்மாண்டமான வளர்ச்சிங்க. ஏன்னா எந்த அளவுக்குன்னா வந்து விஜய் அஜித் அப்படிங்கிற அடுத்த இடத்துல இப்போ எஸ்கேவா எக்ஸா, அந்த எக்ஸ் இன்னும் ஃபில் ஆகலை, ஆனால் எஸ்கேவா அப்படிங்கிற அந்த அளவுக்கு வந்திருக்காருல்ல. ஐ லுக் அட் இட் அஸ் எக்ஸ்ட்ராடினரி க்ரோத். ஆனால் அவர்கிட்ட நல்ல விஷயம் என்னன்னா இன்னைக்கும் மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணுவார். அதுதான் வந்து பெரிய ஹீரோக்கள்ட்ட அந்த பழக்கம் கிடையாது. நான் வந்து ஏன்னா எனக்கு இவர் ரொம்ப வருஷமா தெரியும், இவர் ஆங்கரா இருந்த டைம்லேருந்து எனக்கு தெரியும். அதனால இவர் அதுவும் வருத்தப்படாத வாலிபர் சங்கமா அப்புறம்லாம் வந்து என்னோட ஃப்ரெண்டு விஜே ரம்யா இருக்காங்க, ரம்யாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர். ஸோ அது மூலமா எனக்கு அவர் நல்லா தெரிஞ்சதுனால அவர் சதீஷ் இவங்கெல்லாம் நம்ம வந்து சில பேர்கிட்ட தானே நம்ம க்ளோஸ் ஆகும். அந்த மாதிரி வந்து மற்ற ஹீரோஸ்லாம் சில பேர்கிட்ட வந்து நம்ம ஒரு படம் பார்த்துட்டு டக்குன்னு விஜய் சேதுபதி அவர்களுக்கு நம்ம மெசேஜ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அவரும் இமீடியட்டாக ரிப்ளை பண்ணுவார். அந்த வகையில் இவரும் சரி விஜய் சேதுபதி 2 பேருமே வந்து தேவ் பீன் வெரி வெரி கிரவுண்டட். இவ்வளோ ஒரு மாபெரும் வெற்றிக்கு பிறகும் அவங்க அந்த பழைய நண்பர்களை, தோழமைகளை, நட்புகளை மறக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறது இஸ் அ கிரேட் திங். சிவகார்த்தியன் கூட இவ்வளோ நாள் பழகினவங்க, சினிமாவில் ஒரு சொல்லுவாங்க ஒரு பண்பட்ட திறந்த நடிகையாக வந்து கேட்குறோம். விஜய் இடத்த சிவகார்த்தியன் பிடிப்பாரா? சிவகார்த்தியன் இடத்த இப்போ இந்த கவின், மணிகண்டன் நிறைய பேர் சொல்லாங்க, அவங்க யாராவது பிடிப்பாங்களா? சினிமா வந்து எப்படி எதிர்பார்க்கலாம்? ஒரு பதில் தான் சொல்லுவேன். சமீபத்தில் வந்து டொவினோ தாமஸ் ஒரு பேட்டியில் தமிழ்நாட்டுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸுக்கு வந்திருந்தார். அப்போ அவர் வந்து இந்த 1000 கோடி 100 கோடி பற்றி அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவர் கரெக்டாக சொன்னார், இந்த நம்பர் கேம் இதிலெல்லாம் வந்து நான் இல்லை, ஐ வாண்ட் டு டூ குட் ஃபிலிம்ஸ் அப்படின்னாரு. நானும் அதே தான் சொல்லுவேன். இந்த திருப்பி நம்ம வந்து இந்த இடம் இவங்க நம்பர் 1 அப்புறம் நம்பர் 2 இந்த இடத்த யார் நிரப்ப போறா, அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ்குள்ளே போக வேண்டாம். எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி இருக்குது. எல்லாரும் வந்து இண்டிவிஜுவலாக தே வாண்ட் டு அண்ட் இப்போ நிறையா கரண்ட் டேலண்ட் வந்து மணிகண்டன், இப்போ குடும்பஸ்தன்லாம் எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ். அப்புறம் பாட்டில் ராதால குரு சோமசுந்தரம் அவர் வந்து திருப்பி மின்னல் முரளியில் அங்கே வந்து ஒரு செம்ம ஹிட்டு கொடுத்துட்டு நடுவில் நிறையா பண்ணாமல் ஒரு பெரிய கேப். அப்போ மிஷ்கின் அவர்கள் சொன்ன மாதிரி நடுவில் தான் அவர் எழுந்து வருவார், டக்குன்னு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு ஹில் கோ பேக். அந்த மாதிரி நிறைய கொட்டி கிடக்குங்க. அது எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் அந்த நம்பர் கேம்லாம் நாங்கள், அதாவது சினிமாவில் இருக்கிற யாரும் அதில் இல்லை, ஆடியன்ஸ் தான் அதை யோசிக்கிறாங்க. அதை விட்டுட்டு லெட்ஸ் லுக் அட் அண்ட் ப்ரமோட் குட் ஃபிலிம்ஸ். இது வரைக்கும் மனதில் பட்டதை உங்கள் ஸ்டைல்லையே வெளிப்படையாக அருமையாக பேட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.